அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வளைகுடாவில் உள்ள முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகள் இஸ்ரேலை முறைப்படி அங்கீகரித்து ஆப்ரஹாம் உடன்படிக்கைகளை கட்டாயமாக கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. பாகிஸ்தான் ட்ரம்பின் இந்த வலியுறுத்தலை இப்போது நிராகரித்திருக்குது. இருந்தபோதிலும் அமெரிக்காவின் பிரஷர் காரணமா பாகிஸ்தான் தனது நிலைப்பாட்டை சீக்கிரமே மாற்றும் அப்படின்னு தெரியுது. அப்படி மாற்றிக்கொள்ளும் போது பாகிஸ்தானுக்கு புதியதொரு பிரச்சனை ஏற்படும். பாலஸ்தீனம் இஸ்ரேலை சுற்றி கடந்த பல ஆண்டுகளாகவே சர்ச்சை நீடிக்குது. பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் அங்கீகரிக்க மறுக்கும் சூழல்ல வளைகுடா மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. இதனால இந்த நாடுகள் எப்போதும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுக்கும். இதை மாற்ற அமெரிக்கா பல காலமாக தொடர்ந்து முயன்றிட்டு வருது. அதன் ஒரு பகுதியாகவே ஆப்ரஹாம் உடன்படிக்கையை கொண்டு வந்து அனைத்து வளைகுடா நாடுகளையும் உள்ளே எடுத்து வர அமெரிக்கா முயல்கிறது. இந்த சூழலை தான் ட்ரம்ப் சமீபத்தில் இந்த உடன்படிக்கையில பாகிஸ்தானும் இணைய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஈரானுடனான அமைதி உடன்படிக்கைக்கு இந்த உடன்படிக்கை அத்தியாவசியம் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. இருப்பினும் தங்கள் சித்தாந்தங்களை விலை பேச முடியாது அப்படின்னும் ஒருபோதும் இஸ்ரேலை ஏற்கவே முடியாது அப்படின்னும் பாகிஸ்தான் கூறிருச்சு. டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இந்த மெகா புதிரை முடிக்க சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடன் முறைப்படி உறவை ஏற்படுத்த வேண்டும். இந்த உடன்படிக்கை வளைகுடா மிகப்பெரிய நிதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும். இதுல இணைய மறுப்பவர்கள் இந்த அமைதி ஒப்பந்தத்தின் எந்த ஒரு பகுதியிலும் இருக்க முடியாது என பிரஷர் கொடுத்திருக்காரு. ட்ரம்பின் இந்த கட்டளைக்கு உடனடியாக பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் எந்த ஒரு கட்டாயத்திற்கும் படிய வேண்டிய அவசியம் பாகிஸ்தானுக்கு இல்லை. ஒரு நாள் கூட சொன்ன வார்த்தையை காப்பாற்றாத நம்பகத்தன்மை இல்லாத அந்த மனிதர்களுடன் நாம் எப்படி ஒரே மேஜையில் அமர்ந்து பேச முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கார். அந்நாட்டின் துணை பிரதமர் இஷாக் தாரும் இதை முற்றிலும் நிராகரித்திருக்காரு. 1967 ஆண்டின் எல்லைகளின்படி கிழக்கு எருசலேமை தலைநகரமாக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன நாடு அமைவதை இஸ்ரேல் அனுமதிக்கும் வர இஸ்ரேலை நாடாக அங்கீகரிப்ப போவதில்லை அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் உறுதியா நிற்குது. கடந்த 2020 டொனால்ட் ட்ரம்பின் முதல் அதிபர் காலத்தில் அமெரிக்காவின் நேரடி மத்தியஸ்தம் மூலம் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்த இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கை உருவாக்கப்பட்டது. யூத மதம், இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவம் ஆகிய 3 மதங்களுக்கும் பொதுவான ஆப்ரஹாம் பெயரால இது அழைக்கப்படுது. இந்த உடன்படிக்கைக்கு முன்பு எகிப்து, ஜோர்டான் மட்டுமே இஸ்ரேலை அங்கீகரித்திருந்த நிலையில இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன், மொராக்கோ மற்றும் சூடான் போன்ற நாடுகள் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முன்பாகவே இஸ்ரேலுடன் நேரடி தூதரக உறவுகள், வர்த்தகம், நேரடி விமானங்கள் மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்புகளை தொடங்கிட்டாங்க. இதுல தான் பாகிஸ்தானும் இணைய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்காரு. பாகிஸ்தான் இப்போது இதை நிராகரித்தாலும் கூட அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார நெருக்கடி அழுத்தங்களுக்கு பயந்து பாகிஸ்தான் இஸ்ரேலை அங்கீகரிக்கலாம். அப்படி அங்கீகரித்தாலும் கூட பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். அதுதான் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ பாஸ்போர்ட் கொள்கைதான். அதாவது உலகிலேயே பாகிஸ்தான் பாஸ்போர்ட்ல மட்டும்தான் இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேல் தவிர அனைத்து நாடுகளுக்கும் செல்லுபடியாகும் என்ற வாசகம் அச்சிடப்பட்டிருக்கு. ட்ரம்ப் ஆசைப்படி ஆப்ரஹாம் உடன்படிக்கைகளை கையெழுத்திட வேண்டும்னா பாகிஸ்தான் தனது பாஸ்போர்ட்ல அந்த வரியை அடியோடு நீக்கணும். இல்லைன்னா ஒரு நாட்டை முறைப்படி அங்கீகரித்து விட்டு அதே நாட்டுக்கு தங்களுடைய குடிமக்கள் செல்ல பாஸ்போர்ட்ல தடை விதிப்பது அப்படிங்கிற விசித்திரமான சட்ட முரண்பாட்டை அது உருவாக்கும். சமீபத்தில் வங்கதேசமும் கூட சர்வதேச பாஸ்போர்ட் தரநிலைகளுக்கு ஏற்ப தங்களின் பாஸ்போர்ட்டில் இருந்த இந்த எக்ஸப்ட் இஸ்ரேல் வரியை நீக்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது.